அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி ஹாசினி. நான் தேவகோட்டை சார்ந்த மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் அன்புள்ள அனிதா. அதை எழுதியவங்க ஆசிரியர் குழு. அதில் ஒரு பொண்ணு இருப்பாளாம். அவள் அவங்க சொந்த ஊருக்கு வருவாளாம். சொந்த ஊருக்கு வந்துட்டு அவள் ஒரு ஸ்கூலில் சேர்ந்து இந்த ஸ்கூலில் படிப்பாளாம். பேல அவங்க கிளாஸ் ரூமில் ஒரு கத்திரிக்கோள் இருக்குமா. அந்த கத்திரிக்கோள் அவள் கூட பேசுகிற பார்ப்பாளாம். பேல அவள் சொல்லுவாளா, என்ன ஒரு ஆச்சரியம், நீ என் கூட பேசுறியா அப்படின்னு சொல்லுவாளாம். பேல அந்த கத்திரிக்கோள் சொல்லுமா, ஆமாம் நான் எல்லா கத்திரிக்கோளோடையும் பேசுவேன், எல்லா நண்பர்களோடய பேசுவேன், அவங்க கூட நண்பராகிவேன் அப்படின்னு சொல்லுவான். பேல அவங்க 2 பேர் ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ்லியாக இருப்பாங்களாம். பேல அவங்க ஸ்கூல் லீவு வரையில் அவள் அவளோட இன்னொரு ஊருக்கு போவாளாம். பேல அந்த கத்திரிக்கோள் அழுதுகிட்டே இருக்குமா. நம்ம நண்பர் நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்னு அழுதுகிட்டே இருக்குமா. பேல அதுக்கு ஒரு யோசனை வருமா. நம்ம கடிதம் எழுதுறான்னு சொல்லி அதுக்கு யோசனை வருமா. பேல அந்த கத்திரிக்கோள் எழுதுமா, நீயும் நானும் தான் கவிதா ஒரு வாரம் சந்தித்தோம். அதுக்கப்புறம் நீ உங்கள் ஊருக்கு போயிட்ட. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. இப்போ நான் சோகமாக இருக்கேன். எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அது அழுது அது அந்த கடிதத்தில் எழுதுமா. பேல சொல்லுமா, நீ என் கூட ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வந்த. ஆனால் இப்போ நீ உன்னோட ஊருக்கு போயிட்டதுனால என்னால் உன்னை பார்க்க முடியாத, என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த கத்திரிக்கோள் திருப்பி எழுதுமா, யாராவது ஒரு கத்திரிக்கோளுக்கு போய் பொட்டு வச்சு அம்முன்னு பேர் வைப்பாங்களா. அதை பேர் வச்சு பொட்டு வச்ச ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லி எழுதுமா. படிக்குன்னு போட்டு அம்மு என்ற கத்திரிக்கோள் அப்படின்னு போடுமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.